வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருப்பவர் டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க களம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, மும்முனை போட்டி இல்ல இருமுனை போட்டி தான் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப காங்கிரஸ் தங்களோட ரோல் செய்யுது, எலெக்ஷன்ல தங்களோட ரோல் பாக்குறாங்க. அந்த ரோல் எந்த வகையிலும் பாஜக வெற்றிக்கு வழிவகுத்துறாதா அப்படிங்கிற விஷயம் பேசணும். அது அந்த காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்குகள் யாரோட வாக்குகளா இருக்கும், அந்த வாக்குகள் காரணமா யாருக்கு இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது மாறி அமையும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் எங்க வாக்கு வாங்க போறாங்கன்றதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப அவங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டான ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பூர்வாஞ்சல் வாக்கு வங்கின்னு டெல்லியில சொல்லுவாங்க. என்னன்னா, இப்ப பீகார்ல இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, அந்த பெல்ட்ல இருந்து டெல்லிக்கு புலம்பெயர்ந்து வந்தவங்க இப்ப இல்ல, 30-40 வருடங்களுக்கு முன்னாடி. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு அன்பு. ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி வந்தப்போ பீகார் தொழிலாளர்களை இங்க இருந்த டெல்லி முதலாளிகள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாமே, கொஞ்சம் பணக்கார முதலாளிகள் மார்க்கெட்ல ரொம்ப கேவலமா நடத்தி இருக்கிறாங்க. சமமா உட்கார வைக்காம, நீ பீகாரி தானே, இப்போ அந்த வார்த்தை புழக்கத்துல இருக்கு. அது நம்மள எப்படி மதராசின்னு சொன்னா நமக்கு கோவம் வருமோ, அந்த மாதிரி பீகார்காரங்களும் அந்த வார்த்தையை சொல்லி சொன்னா பயங்கர கடுப்பாவாங்க, பயங்கர அப்செட் ஆவாங்க. யாராவது நார்த் இந்தியாவுக்கு பீகாரியன்னு கேட்டுறாதீங்க, அப்படி போடுவாங்க. இதுக்கு சொல்றேன். இங்க அந்த ஒரு வார்த்தை இருந்தது. அப்போ அவங்களுக்குள்ள சேர்ந்து நம்ம சுயமரியாதையோட இருக்கணும், நம்ம இவங்களுக்கு யாருக்கும் இது கிடையாது, நம்ம வேலை பார்க்கிறோம், கூலி கொடுக்குறாங்க, சோ அதுக்கான மரியாதை நமக்கு கிடைக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சதுதான் அந்த பூர்வாஞ்சல் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறமா அவங்க டெல்லியில முக்கியமான வாக்கு வங்கியாவும் மாறி இருக்காங்க. ஒரு எஸ்டிமேட் படி டெல்லி வாக்காளர்கள்ல 1/3 வரைக்கும் இந்த பூர்வாஞ்சல சேர்ந்தவங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்லப்படுது. எக்ஸாக்ட் ஃபிகர்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா பயங்கரமான ஒரு நீங்க ஏன் டெல்லியில ஒரு ரவி கிஷன் ஆகட்டும், பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு தேர்தலை போட்டியிடறதுக்கு வாய்ப்பு வழங்குறதோ, இல்ல அவங்கள களம் இறக்குறதோ, இது எல்லாமே அதுக்கான காரணம் தான். அப்படியான வாக்கு வங்கி எதுவுமே காங்கிரஸ் கிட்ட கிடையாது. சரி, ஒரு தலித்துகள் இல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி, SC ST கம்யூனிட்டியான வாக்கு வங்கி இருக்கா? அப்படியும் கிடையாது. கன்சாலிடேட்டான இந்து வாக்குகள் இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. ஓபிசி சம்பந்தமான ஏதாவது ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கா? ஷீலா தீட்சித்துக்குன்னு இருந்த ஒரு முகம், அவங்க வச்சிருந்த கட்டமைப்பு, அவங்க வச்சிருந்த அப்போ வேற. அப்போ வெறும் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்றப்போ மக்களுக்கு 2 சான்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கன்றப்போ காங்கிரஸ் கட்சி. ஏன்னா அவங்க தொடர்ந்து வேலையை அவங்க ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுல இருந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தொடங்கி எல்லாமே ரொம்ப தாமதம். இன்னும் சொல்ல போனா அவங்க எங்க முதல்ல திணறினாங்கன்னா, கூட்டணி அமைக்கணுமா வேணாமான்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலே கூட்டணி வரல. அவருதான் கடைசியா சரி கூட்டணியில் இருக்கிறாங்க, தேசிய அளவிலான கூட்டணி, இந்த வார்த்தை அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதா பதிவாகிருக்கிறது. போனா போகட்டும், காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க ஒரு சீட்டு வேணா கொடுக்குறோம், போனா போகட்டும். இந்த வார்த்தை அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்தின வார்த்தை. அதனால ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணி டெல்லியில அமையாதுன்றது ரொம்ப தெளிவாயிருச்சு. அடுத்ததா ஆம் ஆத்மியை எதிர்க்கணுமா வேணாமான்றதுல பயங்கர கன்ஃபியூஷன்ல கடைசி வரைக்கும் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. எதிர்க்கணும்னா எந்த அளவுக்கு எதிர்க்கணும்? ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லணுமா? ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னா அந்த இந்தியா கூட்டணியில தான் நம்மளும் இருக்கிறோம், நம்மள திட்டுவாங்களே, அப்போ வளர்ச்சி கொண்டு போகாத ஒரு கட்சின்னு ஆம் ஆத்மியை சொல்றதா? அப்படி இருக்கக்கூடிய கட்சி கிட்ட எதுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி வச்சீங்கன்னு டெல்லி மக்கள் கேட்பாங்களே, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல டே 1ல இருந்து இருந்தாங்க. கடைசியா ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடிதான் இல்ல ஆம் ஆத்மி நம்ம கடுமையா எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. அந்த இடத்த பாஜக பிடிச்சிட்டாங்க. சோ போட்டி அப்படின்றது 2 பேருக்கு இடையிலானதா மாறிடுச்சு. இவங்க இடையில நடுவுல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 1-2 இடங்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா பயங்கர லக்கு. அதை விட அவங்க பெரிய சந்தோஷத்துல இருக்க மாட்டாங்க. சோ இந்த இடத்துலதான் இப்ப இருக்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்தாதான், ராகுல் காந்தியோட ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது பெரிய திருப்பு முனையா ஏற்படுத்தினாதான்னு வெயிட் பண்றாங்க. லெட்ஸ் சி. இப்ப நீங்க பேசுனது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வருது. அதாவது
தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ், தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக 2 பேருக்குமே இந்தியாவுடைய தலைநகர் வந்து கை குடுக்கலையா? எப்படி வந்து அவங்கள விட்டு விலகி விலகி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. காங்கிரஸ் வந்து தங்களோட கோட்டையா கிட்டத்தட்ட ஷீலா தீட்சித்தை வச்சு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ச்சியா வச்சிருந்தாங்கிறத பார்த்தோம். இதுக்கு முன்பு அதே மாதிரி பிஜேபியும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருந்து அவங்கள வேண்டான்னு அந்த மக்கள் நிராகரிச்சுட்டு மாநில கட்சி அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 தேசிய கட்சி எந்த புள்ளியில தோல்வி அடைகிறாங்க? எப்படி இது புரிஞ்சுக்கலாம்? இதுக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு கிட்ட இருந்தே உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகளுடைய ஒரு பெரிய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம் அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிச்சாங்க அப்படின்றதுதான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய திருவிழா நடக்குதுன்னா அந்த தெருவுல ஒரு ஆட்டோ ஓட்டுற தோழரா இருக்கலாம், இல்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுற தோழரா இருக்கலாம், இல்ல ஒரு கூலி தொழிலாளியா இருக்கலாம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு துண்டு போடக்கூடிய கலாச்சாரம் அப்படின்றது வர ஆரம்பிச்சு அவர்களே இவர்களே அந்த அவர்களே இவர்களை எல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் டெல்லி தமிழ்நாடு அரசியல தொடங்கி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்றதுதான் கடந்த 50-60 ஆண்டுகளா எந்த தேசிய கட்சியும் நீங்க எவ்வளவு பெரிய மோடி அலை இந்தியா முழுவதும் வீசின போது கூட அந்த அலையுடைய சின்ன தாக்கம் கூட தமிழ்நாட்டுல ஏற்படாம மோடியா லேடியான்னு ஒருத்தவங்க கேட்டு அதை சாத்தியப்படுத்த ஒரு இடம் தமிழ்நாடா அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தேர்தல், இப்ப 3வது முறையா ஆட்சி அமைச்சிட்டாங்க. என் கேரளாவில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அவங்களால ஒரு இடங்கள் கூட ஜெயிக்க முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எளிய மனிதர்களை கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய கருத்து மாறுபாடுகள்லாம் இருக்கு. ஆனா டெல்லியில ஏன் வந்து ஆம் ஆத்மி கட்சி கோல வச்சுறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எளிய மனிதர்களை அவங்க அரசியல் படுத்தினதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இங்க நிறைய பேரு ஒரு கண்டுக்கப்படாத ஒரு ஒரு குழு அப்படின்னு இருந்தாங்கன்னா இங்க வந்து ரிக்ஷா ஓட்டக்கூடிய தோழர்களும் சரி, அதே மாதிரி பேட்டரி ரிக்ஷா இந்த மாதிரி ஓட்டக்கூடியவங்க, வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய குடும்பஸ்தங்க, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிக எண்ணிக்கை. நீங்க ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்லையும் நூத்துக்கணக்கான பேரை வந்து நீங்க பார்க்க முடியும். ஆனா இவங்க எல்லாம் வந்து அங்கிருந்து சிதறி போயிருந்தாங்க. ஏன்னா நீங்க அவங்க எல்லாருமே எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க. மதம் பின்னணியும் பெரிய அளவுல ஒண்ணுபடுத்தக்கூடிய விஷயம் அவங்களுக்கு. அவங்க அன்னாட காட்சிங்க. அவங்க அன்னைக்கு சமைச்சாதான் அன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அவங்களை எப்படி கொண்டு வந்தாங்க? அங்கதான் ஆம் ஆத்மி கட்சி அவங்களுடைய சக்சஸ் பாயிண்ட கொண்டு வந்தாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுற தோழர் இருப்பாரு. அந்த ஷீட்டு கிழிஞ்சிருக்கும், இல்ல அவங்களுக்கான இது இல்லாம இருக்கும். பின்னாடி ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய கொடி போட்ட இல்ல அந்த சின்னம் பொறிச்ச ஒரு ஷீட்டை மாட்டி கொடுத்திருப்பாங்க. இல்ல அந்த இதுல வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. லோக்கல் லெவல்ல சின்ன ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. இது ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, ஆம் ஆத்மி கட்சி நடத்தக்கூடிய நிறைய போராட்டங்களுக்கு ஓரளவுக்கு போவேன். டெல்லியில ஜேர்னலிஸ்டா இருக்கனால போகும். நிறைய பேர் வந்து நம்ம ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்த முகமா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அங்க வந்து ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லேபர்ஸா வந்து இருக்கக்கூடியவங்களா தான் பார்த்திருப்பாங்க. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுத்தாங்க ஆம் ஆத்மி கட்சியில இருந்து. அந்த மேல போடக்கூடிய ஷீட் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இதெல்லாமாப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இதெல்லாம் தான் டெல்லியில இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எடுத்து பாருங்க, இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய மேனிபெஸ்டோ எடுத்து பாருங்க. 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், டெல்லியில சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு தோழருடைய ஒரு தொழிலாளியுடைய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அரசு 1,00,000 ரூபாய் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த 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 இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி ஒரு ஸ்கீம்? அதே மாதிரி ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு ஆளுக்கு உயிரிழந்துட்டாரு அப்படின்னா 10,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுப்போம். அவருக்கு அடிபட்டுருச்சு, வேற ஏதாவது விபத்துல சிக்கிட்டாருன்னா 5,00,000 ரூபாய் நாங்க இன்சூரன்ஸ் கொடுப்போம்னு பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லியிருக்காங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு. இப்ப இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் குடுக்குறது, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளா வந்து நிறைய இலவசங்களை குடுக்குறது, நிதி வாரி வழங்குறது அப்படிங்கிறதுன்னு சொல்லும் பொழுது, இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இந்த நிதி பெரிய சிக்கலை எதிர்கொள்றாங்கன்றத பார்க்கிறோம். இலவச ஸ்கீம்ஸ் அறிவிச்சாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல தான் அது ஆரம்பிக்குது. இந்த பெண்களுக்கான உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு, அதை நிறைவேற்ற முடியாம 2 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் வந்து திமுக அரசு நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்ற ஒரு நெருக்கடிலாம் இருக்கு. இன்னைக்கு பொங்கலுக்கான கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையை வந்து கொடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நிதி சிக்கல் இருக்குங்கிறத பார்க்கிறோம். இவ்வளவு வச்சுக்கிட்டு எப்படி திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் இலவச ஸ்கீம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான ஃபண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அது எப்படி பாசிபிள்? கஜானா அந்த அளவுக்கு இருக்கா? எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த? இல்ல நீங்க தமிழ்நாட்டுல 2.5 வருஷம் கழிச்சுதான் அந்த பெண்களுக்கான நிதியுதவி கொடுக்கிற திட்டத்துல சிக்கல் வந்திருக்குன்னு சொல்றீங்க. மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு?
ஒரு ஒரு 3-4 மாதமா இருக்கும், அது கூட ஆயிருக்காது. அங்க பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு அடிப்படையான ஒரு திட்டம் அப்படின்னா அதே மாதிரி சரியா இந்தி வார்த்தை, அந்த வார்த்தை சரியா வரல. லக்டி பேன் நினைக்கிறேன் அதுக்கான வார்த்தை. அதுதான் நினைக்கிறேன். பாருங்களேன், கீழே கமெண்ட்ல கண்டமணி திட்டுவாங்க ஹிந்தி தெரியாதா அப்படின்ட்டு. அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்த முடியல, நிதிச்சுமை இருக்குன்ற ரிப்போர்ட் நேத்து வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே. ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றிக்கு அடிப்படையா இருந்த அந்த ஒரு ஸ்கீமை செயல்படுத்த முடியும். டெல்லியிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். எந்த ஸ்கீம்ஸுமே வந்து இப்போ முழுமையா செயல்படுத்தக்கூடிய நிலைமையில இல்ல. இப்ப டெல்லியில மாணவர்களுக்கு வந்து மெட்ரோஸ்ல வந்து நாங்க 50% கன்சிஸ்டன்ஸா தர போறோம்னு ஆம் ஆத்மி சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நிறைய திட்டங்களுக்கு பண வரவு இல்லாம நிறைய சிக்கல்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த பட்ஜெட் செஷன்ல தான் நமக்கு தெரியும் இந்த ஏதோ மாறுதல்கள் வருதா அப்படின்னு. பட் திட்டங்களை செயல்படுத்துறதுல நிறைய நிதி சுமை இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. பட்ஜெட் செஷன்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்க்கலாம். நான் இந்த கேள்வி எங்க கேட்டேன்னா, அந்த இந்த மாதிரி வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த மாதிரி ரிக்ஷா தொழிலாளரோட குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகிற இடத்துல வந்து நான் இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு ஃபண்ட் கஜானா இருக்கா கவர்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு தான் இதை கேட்டேன். எப்படி இல்ல, அது? அதுதான் இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஒரு திட்டத்தை தொடங்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா பாதியில நிறுத்திடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் தொடர்ந்து நடக்குது. ஆனாலும் வெற்றி தேவைப்படுது. வெற்றி தேவைப்படுறதுக்கு இப்படியான வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் சொல்றாங்க பாருங்களேன், நம்மளே பழகி பழகி இலவசங்கள் இல்லாத ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நடைமுறை சிக்கல் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸ்கீம்ஸ் ரொம்ப நல்ல ஸ்கீம்ஸ், இலவசங்களே கெட்ட ஸ்கீம்ஸ் நம்ம சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லது. ஆனா அதை செயல்படுத்துறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. அதுவும் டெல்லி மாதிரியான மாநிலங்கள்ல மத்திய அரசை மட்டுமே முக்கியவாசி விஷயங்களுக்கு நம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கு. கஜானா சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. டெல்லியுடைய ஸ்கீம்ஸே நிறைய நம்ம அப்படி உதாரணமா சொல்ல முடியும். 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாஜக வந்து பல மாநிலங்கள்ல கைப்பற்றாங்க, மாநில தேர்தலை கைப்பற்றாங்கிறது ஒரு பக்கம் பாக்குறோம். கஷ்டமான சில ஸ்டேட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஜார்க்கண்ட் போன்ற இடத்த அவங்க இழக்கிறாங்கிறத பாக்குறோம். ஆல்மோஸ்ட் பெரிய அளவில் வெற்றி பெறாங்க, முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாம் வெற்றி பெறாங்க. இப்ப வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் முறை, அதாவது 2024 தேர்தலில் பாஜக கத்துக்கிட்ட பாடங்கிறது என்னன்னா, நம்ம வலிமையா இந்துத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கல, அதன் காரணமா நம்ம தோத்துட்டோன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா அதை முன்னெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. இது வந்து டெல்லியில இருக்கிறதா நான் பாக்குறேன். பாஜக எப்படி வட மாநிலங்கள்ல இந்த மதவாத வெறுப்பு பிரச்சாரம், அந்த விஷயங்கள் எப்படி வந்து 24க்கு பிறகு அரசியல் கடத்துல சூடா இருக்கு, பாஜக அதை எந்த அளவுக்கு கையாளுறாங்கிறத நீங்க பாக்குறீங்க? இல்ல, மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். உதாரணமா ஜார்க்கண்ட் மாநிலத்தை, நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய எப்பவும் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசினாங்க. நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை ரொம்ப உதாரணமா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் நேரடியா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல அங்கேயே இருந்தேன், களத்திலேயே இருந்ததுனால நான் சொல்ல முடியுது. அவங்க சொன்னது மட்டி, பேட்டி, ரொட்டி, அதாவது உணவு, பெண், நம்மளுடைய வீடு, இந்த மூணுத்தையும் இஸ்லாமியர்கள் பறிச்சிருவாங்க. இது நான் சொல்லல, அதனால என் மேல எந்த கண்டெப்ட் வராது, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இது மூணையும் இஸ்லாமியர்கள் பறிச்சிருவாங்க. அதுவும் வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய புலம்பெயர்ந்த ஊடுருவல்காரர்களான இஸ்லாமியர்கள் பறிச்சிருவாங்க அப்படின்றதுதான் ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மிக 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 தீவிரமா முன்னெடுத்த ஒரு அரசியல் பிரச்சாரம். ஆனா அங்க அது எடுபடவே இல்லை. நம்மளால அது கண் கூட பார்க்க முடிஞ்சது, அது வந்து எடுபடவே இல்லை. மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு பெரிய மாநிலம் இருந்ததுனால ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய வெற்றி, அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து சரியா நிறைய பேர் கவனிக்காம விட்டதுனால இந்த விஷயங்கள் போகாம போயிருச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு இது வந்து ஒரு பெரிய தடுமாற்றத்தை கொடுத்திருக்கு. நம்ம வந்து ஏன்னா அயோத்தி ராம கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சு? அந்த நாடாளுமன்ற தேர்தலையே உத்தரப்பிரதேசத்துலதான், ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி தாங்கள் நினைச்சதை சாதிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். நான் இந்தியா வென்றது அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. உத்தரப்பிரதேசத்துல அவங்க எடுத்துட்டு போன மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயுமே பெரிய அளவுல நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவுடைய இதற்கு முன் இதற்கு பின்ன்றத கூட நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட அயோத்தி ராமர் கோயில், பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தை வச்சே நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயம் நடந்த உத்தரப்பிரதேசத்துல அவங்களால மிக ரூலிங் பார்ட்டி, அவங்களால பெரிய அளவுல பண்ண முடியல. சோ நிறைய தடுமாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு யூசிசி கொண்டு வந்திருக்கிறாங்க, உடனே எல்லாரும் சொல்றாங்க. இப்ப கும்பமேளா பண்றாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வக்ஃபு வாரிய மசோதா கொண்டு வர போறாங்க.
நீங்க சுத்தி சுத்தி இது எல்லாமே பாருங்களேன், எங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா அதை எப்படி எடுத்துட்டு போறது, அது எந்த வகையில எடுத்துட்டு போறதுன்றதுல பயங்கர ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஒருவேளை டெல்லியில அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடிய விஷயம் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா, அது அவங்களுக்கான ஒரு புது ஃபார்முலாவா இருந்துரும். அதை வச்சு கொண்டு போவாங்க. அதனாலேயே டெல்லி எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனா மாறி இருக்கு. சோ பாரதிய ஜனதா கட்சியுடைய வருங்கால தேர்தல் அணுகுமுறைகள் வந்து எப்படிலாம் இருக்க போகுது, அமைக்கப்பட போகுது அப்படின்றத வந்து டெல்லி எலெக்ஷன்ஸோட முடிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றா மாறுது, நெகட்டிவா மாறுது, அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இங்க வரல, அங்க அசெம்பிளி வந்தாலும் கூட அவங்க பயங்கர அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா யார வச்சு பண்ண முடியும், எந்த கட்சியை வந்து விலைக்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஸ்மூத்தான ஹியூஜான வெற்றி. அது வச்சுதான் அடுத்த மற்ற மாநிலங்களுக்கான தேர்தல். இந்த ஆண்டு வேற எந்த மாநிலங்களிலும் தேர்தல் இல்ல. இந்த இயரோட எண்டுல தான் வந்து பீகார் மாநிலத்துடைய தேர்தல். அதனால அவங்க இந்த தேர்தலை வச்சு அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கு, ஸ்டடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஓகே. இப்ப எனக்கு நீங்க சொன்னதுல இங்க ஒரு கேள்வி. டெல்லி எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது, குரூசியல் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா இதுக்கு முன்பு வந்து இந்தியாவுடைய கேபிட்டலா இருக்கக்கூடிய, பொருளாதார கேபிட்டலா இருக்கக்கூடிய மும்பைக்கு, மகாராஷ்டிராவுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுதான் வந்து ஒரு முக்கியமான குரூசியல் எலெக்ஷன் அப்படின்னாங்க. அதாவது நாடாளுமன்ற ம், தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு அதுதான் முக்கியமானதுன்னு சொன்னாங்க. ஆனா அதோட ரிசல்ட் ம். நாம பார்த்தோம். பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதே மாதிரி வந்து இப்ப டெல்லி எலெக்ஷன் வந்து இதுவும் முக்கியம். ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு தேர்தல் வந்து முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி நம்ம அதை அந்த அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் வந்து அதுக்கு நம்ம கணிக்கு தான் செய்யறோம். ஆனா அந்த வெற்றியில அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக எப்படியும் ஸ்கோர் பண்ணி தான் வராங்க. வந்ததுக்கு பிறகு ம். என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது புரியல. நான் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க? அங்க அங்க தோத்தாங்கன்னா பாஜக ஒரு பெரிய நெருக்கடினாங்க. ஆனா ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சதுனால பாஜக மத்தவங்களுக்கு என்ன நெருக்கடி உருவாச்சுன்றது பேச வேண்டியதா இருக்கு. இப்ப அதே மாதிரி டெல்லியில ஒருவேளை ஜெயிச்சா கூட என்ன விஷயங்கள் வரும்ன்றது பேச வேண்டியதா இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ ம். அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபா ஓரளவுக்கு ஃபைன், பரவாயில்ல. ஆனா ராஜ்யசபா ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜ்யசபா வலுவானதா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மாநில தேர்தல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்டுங்களா? அதனாலதான் அவங்க ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து, அதுவும் பெரிய மாநிலங்களுக்கான தேர்தலை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா அவங்க கையாள்றதுக்கான மிக முக்கியமான அடிப்படை விஷயமா அதுதான் இருக்கு. எவ்வளவு பேர் நம்ம கவனிக்கிறோன்றது தெரியல. ராஜ்யசபாவுடைய அந்த இதை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மற்ற மாநிலங்களை சேர்ந்த மற்ற கட்சிகளை சேர்ந்த ராஜ்யசபா எம்பிக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் மாறுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆஃப் ரெக்கார்ட்ல நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அது ஊர்ஜிதமாகும்னு வச்சுக்கோமே. நீங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய ஒரு ராஜ்யசபா எம்பி, பேரு சட்டன் ஞானி நினைவுக்கு வரல, அவரு திடீர்னு ரிசைன் பண்ணிட்டாரு, நான் அரசியல்ல இருந்தே ஓய்வு பெறேன் அப்படின்ட்டாரு. இதுக்கு முன்னாடி 2 பேரும் அதே மாதிரி ஆகியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் இது சம்பந்தமா நடக்கும். சோ அப்ப இந்த ஏன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறுது இல்ல. இது வரைக்கும் அவங்க மாநில கட்சிகள், மாநில அந்த விஷயங்கள்ல இருந்தாங்களே தவிர, ஒரு எம்பிய விலை கொடுத்து வாங்குறதோ, இல்ல எம்பிய தங்கள் வசம் விலை கொடுத்து வாங்குறதோ கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு எம்பிய வந்து தங்கள் வசம் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பெரிய அளவுல பண்ணாம இருந்தாங்க. மாநில கட்சிகளுக்குள்ள அதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர, எம்பிக்கள் வந்து வர வைக்கிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ராஜ்யசபா இது ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி மாறுது இல்ல. இப்ப அவங்களுக்கு தேவை தொடர் வெற்றி. எப்படியாவது ஒரு வெற்றி. ஏன்னா நேஷனல் லெவல்ல மத்திய அரசுல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமையில கத்தி தோங்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை, நாங்க தொடர்ந்து அதிகாரத்தோடயே இருக்கிறோம். இது வெறும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல. மோடி அப்படின்ற தனிநபருக்கான அவர் வெற்றி முகத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்றதுல அதை காட்டணும். ஏன்னா அவர்தான் அவங்களுடைய அடிப்படை ஆதாரமே. அவரை அந்த வலுவான தலைவர்னு தொடர்ந்து நிலைபெற்று இப்ப நம்ம திருப்பி அதேதான். இப்ப மகாராஷ்டிரா தேர்தல ஒருவேளை பாஜக தோத்துருந்தாங்கன்னா மோடி இமேஜ் இன்னைக்கு என்னவா மாறி இருந்திருக்கும். நீங்க டெல்லி எலெக்ஷன்ல மோடி எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்றாரு நீங்க கவனிச்சு பாருங்க. எனக்கு எனக்கு சரியா நினைவு இல்ல. மற்ற எல்லாருமே பண்றாங்க. மோடி எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்றாரு, எனக்கு 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 எஸ். இன்னைக்கு அவர். நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா. அதே மாதிரி வந்து இப்ப ஹரியானாலயே அவர் முகம் பெருசா காட்டப்பட்டு அவர் வெற்றி அங்க பெறல அப்படிங்கிறத ஒண்ணு கவனிக்கிறோம். அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் இருந்தது, ஆனா பெரிய அளவுல பிரச்சாரம் இல்ல. அதே மாதிரி இப்ப நீங்க கேட்கிற மாதிரி இப்ப நடக்கக்கூடிய டெல்லி எலெக்ஷன்ல பிரச்சாரம் அவர் பெரிய அளவுல இல்லன்றத பாக்குறோம். என்ன மோடி எங்க போயிட்டாரு? ஏன் வந்து அவர் இல்லாம இவ்வளவு மாநில தேர்தல் நடக்குது? இன்னைக்கு அவர் ஒரிஷா போயிருக்கிறாரு. சாயந்தரம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நேஷனல் கேம்ஸை தொடங்கி வைக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. ஆஹ் நம்ம வந்து இது இது இட்ஸ் டூ ஏர்லி டு நம்ம அதை சொல்றது வந்து ரொம்ப விஷயம் ரொம்ப சீக்கிரமா அப்படின்றது.
சோ ஒருவேளை தோல்வி வரும் பட்சத்திலயோ இல்ல வெற்றி வரும் தோல்வி வரும் பட்சத்துலதான் நம்ம மெயினா சொல்லணும். அதுக்கு காரணம் மோடி அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல சொல்ல ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அரசு வலுவா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மோடி அவர்கள் மட்டும்தான். இந்த அரசு மிக வலுவா இருக்கிறதுக்கு காரணம் மோடி அவர்கள் மட்டும்தான். அந்த விஷயம் வந்து இப்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி பாசிட்டிவான ஒரு பேஸ்ல தான் இருக்கிறாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கான நெகட்டிவ் முகம் அப்படின்றது இன்னும் எதுவுமே இன்னும் பதிவு பண்ணப்படல. உண்மையா சொல்லணும்னா அது எப்பவுமே பதிவாக கூடாது. இப்போ ஒருவேளை டெல்லி எலெக்ஷன்ல அவர் ரொம்ப தீவிரமா ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு மணிக்கணக்குல அவர் டெல்லியிலே இருந்து பிரச்சாரம் பண்ணி ஒருவேளை தோல்வியோ ஏதோ வருதுன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியே பண்ணியும் கூட இவங்களால வர முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்திருந்தன. ஒருவேளை அந்த நெருக்கடியை தவிர்க்கலாம்னு பாரதிய ஜனதா கட்சி தலைமை விரும்பலாம். அதனால நாங்க வந்து மோடி அவர்களை பெரிய அளவுல காட்டாம கூட நாங்க இந்த தேர்தல் அணுகுவோம்னு அவங்களோட முடிவு எடுத்திருக்கலாம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கலாம். நீங்க கேட்டீங்கல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுதே, நம்ம என்ன மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாமே மாறுதல்கள் தான், மாற்றங்கள் தான். ஆனா இப்ப அதாவது தேர்தல் களத்திலேயே வராம சண்டைக்கே வராம தான் ஒரு வீரன் வீரன் சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி விஷயத்த சமாளிக்க முடியாது இல்ல. இப்ப இந்த பிம்பத்தை வந்து இப்ப இதுக்காக தான் அவர் தவிர்க்கிறான்னு தெரிஞ்சா இதனாலவே அவருடைய செல்வாக்குங்கிறது குறைத்தானே செய்யும். இதுவும் ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்குல்ல. இது எப்படி அவர் மேனேஜ் பண்றாரு, கட்சிக்குள்ள எப்படி மேனேஜ் பண்றாரு? ஆனா அது வெற்றி ஒருவேளை வராம போகும் பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அவங்க வெற்றிகளை ஏதாவது ஒரு வகையில பதிவு பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. ஒருவேளை இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் மாறி போயிருந்தால் ஒருவேளை மாறி இருந்திருக்கலாம். ஹரியானால பயங்கர சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ், ஈவன் அவங்களுக்கே சர்ப்ரைஸ், காங்கிரஸுக்கே சர்ப்ரைஸ். இப்படி ஆகுமா அப்படின்றது. சத்தீஸ்கர்ல ரமன் சிங் கிட்ட நாங்க தனிப்பட்ட முறையில இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவர் அப்போ நாங்க வந்து போன தடவை மாதிரி பயங்கர தோல்வி இருக்காது அப்படின்னு அவங்களுக்கே சர்ப்ரைஸ். சோ அவங்க அந்த அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் தி பப்ளிக், நாட் ஒன்லி ஃபார் தி மீடியா, ஈவன் ஃபார் தேர் ஓன் கேடர்ஸ், ஈவன் ஃபார் தேர் ஓன் லீடர்ஸ். அவங்களுடைய தலைவர்களுக்கே அந்த வெற்றிக்கான ஆச்சரியங்களை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஆச்சரியங்கள் குறையும் பட்சத்துல ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மோடியை நோக்கியான கேள்வியா மாற ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான தேவை எங்கேயும் ஏற்படல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறைஞ்ச உடனே எல்லாரும் என்ன பேசினாங்க? எல்லாருமே சொன்னது மோடிக்கான அந்த இமேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, மாற்று தலைவரை வந்து இனி பாஜக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான வெளியே இருக்கக்கூடிய பேச்சுகள். அது எவ்வளவு தூரம் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, பட் பேச்சுகள் அப்படி தொடங்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய எதிர்ப்பே இல்லாத தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணி இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த தொடர் வெற்றிகள் என்னைக்காவது ஒரு இடத்துல சரிவா மாறும் பொழுது மட்டும் ஒழிய மோடி மீதான அந்த கேள்வி அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நான் அசியூம் பண்றேன். நீங்க குறிப்பிட்டீங்க இப்ப சத்தீஸ்கர் தேர்தல் சர்ப்ரைஸ்னு குறிப்பிட்டீங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த அதாவது என்னன்னா சர்வே முடிவுகள் எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா தான் இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். ஆனா சர்ப்ரைஸா தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் மாறுச்சுங்கிற பார்த்தோம். கடைசி வரையும் தெரியல, கெஸ் பண்ண ஹரியானாலையும் முடியல. அதேதான் ஆச்சு. ஹரியானாலையும் ஹரியானாலே அதே கடைசி மாதிரி. வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. ரைட். இப்ப இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா பிஜேபி கொடுக்குறாங்க, மோடி கொடுக்குறாங்க, நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப இதனாலதான் என் கேள்வி. இப்ப நான் சவுத்துல இருந்து இந்த கேள்வி நான் கேட்கிறேன். டெல்லியை பார்த்து, டெல்லியில இருக்க ஒரு நிருபரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க சவுத்துல என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு நேர்மையற்ற முறையில தேர்தலை வெல்றாங்க. இவிஎம் வந்து அவங்களுக்காக வந்து மேனிபுலேட் பண்ணுது, எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை மாதிரி செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை வந்து பொதுவா காமன் மக்களோட பார்வையை சொல்றேன். பொதுவா வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நீங்க உண்மையில எப்படி பாக்குறீங்க? அந்த சர்ப்ரைஸ்ங்கிறது எப்படி நிகழுதுங்கிறது, அதாவது நேர்மையான முறையில தான் நிகழுதா, அல்லது நேர்மைக்கு முரணான அதான் இவிஎம் பற்றி குறிப்பிடுற மாதிரியோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் குறிப்பிடுற மாதிரியோ அதனால அந்த சர்ப்ரைஸ் அவங்க பெறாங்களா? எப்படி அது களத்துல மாறுது? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க டெல்லியில இருந்து? இல்ல, இவிஎம் மீதான குற்றச்சாட்டு அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நீதிமன்றம், இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இவிஎம்மில் எந்த குளறுபடிகளும் இல்லை, இவிஎம்க்கு எதிரான அத்தனை வழக்குகளும் எல்லா காலகட்டங்களிலும் தள்ளுபடிதான் செய்யப்பட்டிருக்கு. சோ அதை வந்து நம்ம ஆதாரங்கள் இல்லாம நம்ம சொல்றது வந்து ஏற்புடையது இல்லை. ஒருவேளை ஆதாரங்கள் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துலதான் நம்ம அதை சொல்ல முடியும். அதுதான் வந்து நியாயமாவும் இருக்கும். நம்ம போற போக்குல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. அரசியல் புரசலான விஷயங்கள் பேச்சுக்கள் இருந்தாலும், ஆனா இந்த அரசு எந்திரங்களை பயன்படுத்துறதுல இவங்க நிறைய தந்திரங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹரியானால பயங்கர டஃபா இருந்துச்சு. ஆனா சரியா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஷைனிய வந்து உள்ள இறக்கி அங்க இருக்கக்கூடிய அந்த ஓபிசி வாக்குகள் அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ண அந்த ஒரு தந்திரங்களா இதெல்லாம் அவங்களுடைய அரசியல்
அரசியல்ல அவங்க பண்ணக்கூடிய சில மாற்றங்கள். ஆனா அதே மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கு வங்கத்துல பண்றாங்க. சோ அவங்க வந்து ஒரு 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 விஷயத்த போட்டு பாக்குறாங்க. கிடைச்சிருதுன்னா லக்கு, கிடைக்காட்டி அடுத்தது பக்கம் போயிடலாம். கூடவே இருந்தாரு சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல. மேற்கு வங்க மாநில முதல்வரை தோக்கடிக்கணுன்றக்காகவே களமிறக்கப்பட்டாங்க. மம்தா பானர்ஜி ரொம்ப சாதுரியமா என்ன பண்ணாங்க, அவங்க தொகுதியை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போனாங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் இடைத்தேர்தல் வச்சு ஜெயிச்சு இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வெற்றி. இது வரலாறு காணாத வெற்றின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட்லயும் அதேதான் ஆச்சு. ஆஹ் ஆஹ் ஹேமந்த் சோரன் நிறைய நெருக்கடிகளுக்குள்ளானாரு. எங்க கரெக்டா ஒரு காய் நகர்த்தினாரு. அவரோட மனைவி கல்பனா சோரனையே களத்துல கொண்டு வந்திருந்தாரு. அவங்க பண்ண ஒர்க்ன்றது வந்து, அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் களத்துல இருந்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு அவங்களுடைய தொகுதியில 4 கூட்டம் பேசுவாங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல 4 கூட்டம் பேசுவாங்க. ஃபேஸ்புக்ல உங்களுடைய அந்த நேரடி ஃபீல்ட் ரிப்போர்ட் நான் படிச்சேன். கல்பனா சாரோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க டீடைலா எழுதிருந்தீங்க. நான் படிச்ச முழுமையா படிச்சேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எஸ் கரெக்டா சொல்லுங்க சொல்லுங்க. அதேதான். இப்போ இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ காங்கிரஸ் செய்ய தவறிடுறாங்க. நீங்க நேரடியான ஒரு போட்டி அவங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஒரு விஷயங்களை செய்ய தவறிடுறாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பதவிக்கான போட்டி, ஹூடாவுக்கும் குமாரி செல்ஜாவுக்கும் ஹரியானாவில் நடந்த அந்த ஒரு பனிப்போர் அப்படின்றது எந்த அளவுக்கு பிரச்சனையா மாறிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த தேர்தல் முடிவுகளா பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிசிப்ளின், அந்த ராணுவ ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்களுக்கான சக்சஸ் பாயிண்டா இப்ப வரைக்குமே இருக்கு. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஏன் விஜய் கோயல் முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய இணையமைச்சரா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு விஜய் கோயல் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அதுக்காக ஒரு பிரச்சனை பண்றாரு, புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஆம் ஆத்மி கட்சியில போய் சேர்றாரு, காங்கிரஸ் கட்சி சேர்றாருன்னு நம்ம பார்க்கவே முடியாது. இதெல்லாம் பண்றாங்க ஒரு சிலர் தானே தவிர, முக்கியமா இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவரை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கல. ஆனா அதுக்காக அவர் கோச்சிட்டு வேலை செய்யாம இருக்கணும்ன்றது கிடையாது. நாளைக்கே வேற ஒரு தலைவரை கொண்டு வந்து முதல்வராக கொண்டு வராங்கன்னா எல்லாருமே அந்த ராணுவ கட்டுப்பாடு அப்படின்றது நான் டெல்லியில இருந்து பாக்குறேன்றதுனால சொல்றேன், பயங்கரமா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த தொடர் வெற்றிகள் அப்படின்றது வந்து பாரதிய ஜனதா கட்சியால தலைமை என்ன சொல்லுதோ அது சரியான முறையில கேட்கறாங்க. நீங்க கேட்டது மாதிரி வேற குறுக்கு வழி ஏதாவது இருக்கா, சவுத் இந்தியாலாம் அப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் நேரடியா பதில் சொல்லணும்னா, நேரடியா அவங்க பண்றது கிடையாது. ஆனா மறைமுகமா பண்றது மூலியமா அது நேரடி பொருள்படுது. கமலஹாசன் மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு இதுக்கான பதில. ஆடியன்ஸ் நிச்சயமா கேட்பாங்க, இவிஎம் மேனிபுலேட் பண்றாங்களா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு ஒர்க் பண்ணது இல்லை. கேள்விக்கு எஸ்ஆர் பதில். எஸ்ஆர் நோ அப்படி பதில் இல்ல எஸ்ஆர் நோன்னு சொன்னா இவிஎம் இல்ல, எஸ்ஆர் நோன்னு சொன்னாலுமே என்னால சொல்ல முடியும். இவிஎம் மிஷினை ஹேக் பண்றாங்க வைக்கிறாங்களா அப்படின்னா இப்ப வரைக்கும் நோன்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷனை இவங்க மிஸ்கைட் பண்ணி தங்களுக்கு சாதகமா பண்றாங்கன்னா 100% எஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா விரிவா வந்து டெல்லி அரசியல் முதற்கொண்டு இந்திய அரசியலுடைய பல்வேறு கட்ட நகர்வுகள் தொடர்ச்சியா பாஜக வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டீங்க. அவங்க தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு குறிப்பிட்டீங்க. எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா கூட்டிட்டு காமிச்சுங்க. ஒரு விரிவான ஒரு இந்திய தேசிய நகர்வுகள் பற்றி ஒரு விரிவான உரையாடல் இந்த நேர்காணல் அமைஞ்சது. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.